ஒரு ஊர்ல அண்டப்புழுகன் அப்படின்னு வாய் ஓட்டக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் எப்போது பார்த்தாலும் புழுகு மூட்டையில அவுத்து அவுத்து விடுவான். அதுல வல்லவன் அவன். அவனுக்கு போட்டியா இன்னொரு கிராமத்துல இருந்து ஆகாச புழுகன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். இவனும் எப்போதுமே புழுகுனி மூட்டைகளை அடுக்கடுக்கா எடுத்து எடுத்து விடுவான். அதுல இவன் வல்லவன். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அண்டப்புழுகன் சொன்னா, தம்பி, போன வாரம் எங்க ஊர்ல ஒரு புளிய மரம் வளர்ந்துருந்துச்சு பாரு. அது நேரா வளர்ந்து வளர்ந்து ஆகாசத்தை தொட்டு மேகத்தை கிழிச்சுக்கிட்டு போயிருச்சு பாரு. நாங்க ஏணி வச்சுதான் ஏறி அந்த புளிய பறிச்சோம். அதுக்கு ஆகாச புழுகன் பதட்டம் இல்லாம சொன்னானா, அப்படியாண்ணே, எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய நெசவாளி ஒரு பிரம்மாண்டமான பாய் ஒண்ணு நெஞ்சாரு. அதோட நீள அகலம் எவ்வளவு தெரியுமா? இந்த உலகத்தை விட பெருசு, அம்மாம் பெருசு, வானத்தேற்ற பெருசு. கேட்டவன் முகத்தில் சுழிச்சு, அடே தம்பி, அம்மாம் பெரிய பாயை சுருட்டி எங்கடா வைப்பாங்க? இவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த புளிய மரம் நேரா வளர்ந்து 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 ஆகாசத்தை தொட்டு நேரா கிழிச்சுக்கிட்டு மேகத்தை கிழிச்சுக்கிட்டு போன அந்த புளிய மரம், அந்த பொந்துக்குள்ளதான் அதை சுருட்டி வைப்போம் அப்படின்னு சொன்ன உடனே கூட்டம் சிரின்னு சிரிச்சுட்டான். இப்போ விடலை அண்டப்புழுகை. நேற்று ராத்திரி நான் ஒரு பெரிய மீன் பிடிச்சேன். அந்த மீனோட வால் சென்னையில் இருந்துச்சு, தலை கன்னியாகுமரியில் இருந்துச்சுன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ பெரிய மீன். மக்கள் இதை வாயை பொழந்துக்கிட்டே கேட்டாங்க. உடனே ஆகாச புழுகை சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, அது ஒன்றும் இல்லை, அந்த மீனை வறுத்து நீங்கள் தின்னீங்கல்ல, அந்த வாடையும் மனமும் அடுப்பில் வச்ச குழம்பு சட்டியும் என்னோட வீட்டில் இன்னும் சூடாகத்தான் இருக்குது. நான் மோந்து தான் பார்த்தேன். இதை கேட்ட உடனே கூட்டம் இன்னும் சிரிச்சிருச்சு. விட்டானா அண்டப்புழுகன்? நான் நட்ட தேங்காய் மரம் எவ்வளோ ஒசரமாக வளர்ந்துச்சுன்னா நிலாவுக்கு போய் அங்கேருந்து தான் அந்த தேங்காயை நாங்கள் பறிக்க வேண்டிய ஆகிப்போச்சு. அந்த ஆகாச புழுகன் சொன்னானா, அந்த தேங்காயத்தான் நான் எடுத்து உடைச்சேன். அதுலேருந்து வந்த தண்ணியில தான் நேற்று காவிரியே பெருக்கெடுத்து ஓடிச்சுன்னா பாருங்களேன். கூட்டம் சிரித்தது. விடவில்லை அண்டப்புழுகன். என்ன ஒரு கொசு கடிச்சிருச்சுப்பா நேத்து. அதை ஒரு 50 பேர் சேர்ந்து அடிச்சாங்க, அம்மாம் பெருசு. அதுக்கு ஆகாச புழுகன் சொன்னானா, அப்படியா, அந்த கொசுவோட பேரன் தான் என்னையும் கடிச்சான். என் ரத்தத்தை அந்த பேரன் குடிச்சதுமே அவன் உடலு வீங்கி ஒரு பெரிய ஹெலிகாப்டர் மாதிரிலாம் பறந்து போச்சு. கூட்டம் கேட்டு கேட்டு சிரிச்சது. சலிக்கல அண்டப்புழுகன். எங்க வீட்டு கோழி ஒரு முட்டை போட்டுச்சுன்னா அதை உடைக்க ஜேசிபி தான் கொண்டு வருவாங்க. அதை வச்சு முட்டையை உடைச்சு தான் நாங்கள் ஆம்லேட்டே போடுவோம். அவ்வளவு பெருசு. இதுக்கு ஆகாச புழுக்கேன் சொன்னானா, இருக்கும். அது போட்ட இன்னொரு முட்டையிலிருந்து வந்த ஒரு ஆம்பளை குஞ்சு கூவுன சத்தத்தை கேட்டு தான் அலாரத்தையே மனுஷ பயலுக கண்டுபிடிச்சான்னா பார்த்துக்கங்களேன். இதை கேட்டுட்டு இன்னமும் சிரிச்சாங்க. விடல அண்டப்புழுகன். எங்கள் அம்மா சுட்ட சப்பாத்தி எவ்வளோ பெருசு தெரியுமா? ஒரு ஊரே சுற்றி வர உக்காந்து உக்காந்து மூக்கு முட்டை சாப்பிடுச்சுங்க. அதுக்கு ஆகாச புழுகன் சொன்னானா, அதுக்கு தொட்டுக்க சட்டினியை யார் சப்ளை பண்ணான்னு நினைக்கிற? நான் தான். அந்த சட்டினி அரைக்க ஏரி தண்ணியவே மிக்சியில் ஓட்டு ஊற்றி அந்த சட்னி அரைச்சோம்னா பாருங்களேன் எப்படி இருக்கு. அடுக்கடுக்கான அண்டப்புழுகனும் ஆகாச புழுகனும் கதை. அளவுக்கு மீறி பெருமை பேசினால் நம்பிக்கை நாரி போய்விடும். பொய்யில் போட்டி போட்டால் உண்மை ஊருக்கு போய்விடும். உண்மை எளிமையாக இருக்கும், பொய் எப்போதுமே அலங்காரமாகவே இருக்கும். அண்டப்புழுகனுக்கு பொய் சொல்வது பொழுதுபோக்கு, ஆகாச புழுகனுக்கு அதை மிஞ்சுவது எதிர்பொழுதுபோக்கு. அதை கேட்கிற ஜனங்களுக்கு முழு நேர வெட்டி பொழுதுபோக்கு. இந்த உலகத்துல உண்மை என்னவோ மெல்ல 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 தான் நடந்து பழகுது. ஆனா இந்த பொய்யை ராக்கெட்ல பறக்குது. புழுகன் பேச ஆரம்பித்தால் புழுகன் கைதட்ட மாட்டான். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவன் அதைவிட பெரிய புழுகு மூட்டையை அவிழ்த்து விட தயாராகி கொண்டிருப்பான். அண்ட புழுகன் ஆரம்பிப்பான், ஆகாச புழுகன் முடித்து வைப்பான். இந்த இடைப்பட்ட நேரத்திலே உண்மை மட்டும் ஓய்வெடுக்க போய்விடுகிறது. இந்த இருவருமே பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும் தெரியுமா? கூகுளே எனக்கு தெரியாது என்று ஓய்விடும். ChatGPT சரணாகதி ஆகிவிடும். ஜெமினி நாணி கோணி ஓடிவிடும். பெர்ப்ளெக்சிட்டி பெயிண்ட் ஆகி போய்விடும். இப்படி ஏஐயே ஏனியில் ஏற்றிவிடும். ஏஐ டூல்ஸுகளையே டூருக்கு அனுப்பிவிடும். யாருக்கிட்ட? அண்ட புழுகன் ஆகாச புழுகனுக்கிட்டேவா?